பழனி ஆண்டவர் வந்து முருகன் வந்து கோமலாண்டினார். என்ன நான் இப்படி சொல்றீங்க, கோமலாண்டி சொல்லுங்க, எனக்கே சிரிப்பு வந்துச்சு, என்ன கோமலாண்டி சொல்றாரே அப்படின்னு சொல்லி. என்ன அவர் போய் கடவுள் முருகர், அவரை போய் நீங்க கோமலாண்டின்னு சொல்றீங்களே. அவர் சில விளக்கங்கள்லாம் சொன்னார். கோமலாண்டி நான் சொன்னேன், அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா எங்க அப்பா பேர் வடிவேலு, அவரும் முருகருடைய பேரை கொண்டவர் தான். அப்பா பேர் வடிவேலு, முருகருடைய பேரை கொண்டவர் தான். கோமலாண்டி சொல்லி என் சிரிப்பா வந்துச்சு. என்ன நான் இப்படி சொல்லி சொல்றீங்க கடவுளை போய். அப்ப முருகன் ஏன் கோமலாண்டியா இருக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்ல வர்றாரு, முருகன் வந்து எல்லா வகையிலையும் எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியா நம்ம கோமலாண்டியா தான் ஆற்றல் லெவலுக்கு போகணும். எல்லாமே அனுபவித்த பிறகு வச்சுக்கிட்டு இல்லை. அப்போ முக்தின்ற நிலைக்கு போகும்போது அப்ப நமக்கு வீடு தேவையில்லை, வாசல் தேவையில்லை, நிலம் தேவையில்லை, சொத்து பத்து தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கோமலாண்டி தான், பிச்சைக்காரன் தான் இல்லையா. கோமலாண்டி ஒண்ணுமே இல்லை, கோமணம் ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அந்த கோமணத்தை மட்டும் கட்டிட்டு உயரும் அந்த முக்திக்கு போற நிலையில். அப்ப அது வரைக்கும் என்ன, இதெல்லாம் இல்லாம இருக்கணும், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரணும். இந்த கடமைகள்லாம் அனுபவிச்சு நகை நட்டு வாங்கி சொத்து பத்து வாங்கி எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மனைவி மக்களோட சாமியாரா பிரம்மச்சாரியா இருக்கணுமா கிடையாது. நல்ல இல்லற இன்பத்தை நல்லா அனுபவிச்சுட்டு, ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இல்லற இன்பத்தை நல்லா அனுபவிச்சுட்டு, தாம்பத்திய சுகத்தையா நல்லா அனுபவிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இதுக்கு மேல கோமலாண்டியா வாங்க போதும், ரைட், ஓகே, இதுக்கு மேல கோமலாண்டியா முத்திக்கு போகும். அப்படிதான் போகணும் ஒழிய இதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க, இது தப்பு. நிறைய அமைப்புகள் அப்படி பண்றாங்க. இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இந்த ஒயிட் சாரி கட்டிட்டு வரணும், நீங்க வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது, ஆண்களும் சரி ஒய்ஃபுங்கெல்லாம் டச் வச்சுக்கூடாது, தொடர்பு வச்சுக்கூடாது, பெண்களும் சரி கண்ணுங்கள்லாம் தொடர்பு வச்சுக்கூடாது, எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடும். தப்பான சிஸ்டம், தப்பு தப்பு தப்பு. அந்த ஒரு சிஸ்டத்தையும் குழந்தை பற்றி ஒரு 3 பேரை நான் ரீசர்ச் பண்ணி ரெக்கார்ட் வச்சிருக்கேன். ஒரு சிஸ்டம், அது பப்ளிக்கில் நம்ம சொல்லக்கூடாது. எல்லா அமைப்புகள்லையும் அந்த அமைப்புகளில் வந்து பிரம்மச்சாரிகளாக இருக்கின்றவர்களையும் ரெக்கார்டு வச்சிருக்கேன். பிரம்மச்சாரிணிகளாக கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய அமைப்புகள் பேரை சொல்லிக்க வேண்டாம், அது உங்களுக்கே தெரியும். அது பப்ளிக் ஃபாரம் நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் உங்களுக்கே தெரியும் எந்த அமைப்புகளை இப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து சித்தருடைய கருத்துப்படி, இறைவனுடைய கருத்தியல் படி தவறு. அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கலாம் மேபி, ஆனால் அப்படி இருக்கணும் அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிறனால நிறைய ப்ராப்ளம் அவங்க சஃபர் ஆகியிருக்காங்க. எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க, நாங்கள சரி பண்ணியிருக்கேன். இல்லறத்தில் இருக்க வச்சு அதை அந்த இல்லறத்தை அனுபவிச்சுட்ட பிறகு அதுக்கு பிறகு அவங்க உயர்ந்த நிலைக்கு வரட்டும். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்களுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த உணவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு சஃபர் ஆயிட்டு அவங்க எதுக்காக அந்த பிரம்மச்சரியத்தை அனுசரிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹையர் லெவலுக்கு போகணுன்றதுக்காக. ஹையர் லெவலுக்கு போல லோயர் லெவல்லையே இருக்கிறாங்க. அவர்கள் அனுசரித்து கொண்டிருக்கின்ற அந்த பிரம்மச்சரியம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க உடம்புல எவ்வளவு பிரச்சனை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களை கல்யாணம் பண்ண வச்சிருக்கேன்.